வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலில் நிறைய ஸ்பெஷல் இருக்குங்க. அதுலேயும் அந்த செங்கமலம்ன்ற யானையை தான் நம்ம உள்ளே போயிட்டு மெயினாக பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ கரெக்டாக திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இந்த புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் இப்போ நாங்கள் மன்னார்குடிக்கு கிளம்ப போகிறோம். திருச்சிக்கு ஏன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டை அந்த வீடியோலாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்கலாம் பார்த்துருங்க. இப்போ திருச்சியிலேருந்து தான் மன்னார்குடிக்கு ஒரு கல்யாணத்துக்கு, நண்பர் ஒருத்தருடைய கல்யாணத்துக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அந்த செங்கமலம் இருக்கக்கூடிய அந்த கோவில், பெரிய பெருமாள் கோவில், அதை பார்த்துட்டு மன்னார்குடியில் ஒரு சில இடங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அங்கே கிளம்ப போகிறோம். கரெக்டாக திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். நம்ம கிளாம்பாக்கத்துக்கு அடுத்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டுனா அது இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை சொல்லலாம். ரொம்பவே பெருசாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், இந்த லோக்கல் பஸ் திருச்சியிலேருந்து வரக்கூடிய அந்த லோக்கல் பஸ்ஸெலாம் வந்து மேலேயே போகுது. ஃப்ளோருக்கு மேலே போயிட்டு இருக்கிற மாதிரி அழகான வடிவமைப்பில் கட்டியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க. இப்போ இங்கேருந்து நம்ம மன்னார்குடிக்கு ஸ்ட்ரைட் பஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா தஞ்சாவூர் போயிட்டு அங்கேருந்து தான் மாறிக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பஸ் தான் கிடச்சிது. அங்கேருந்து அப்படியே மன்னார்குடிக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னாலே உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, அழகான வயல்வெளிகளை பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த டெல்டா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போகக்கூடிய ஊர் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் மன்னார்குடி அப்படின்ற ஊருக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மன்னார்குடி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் புதுசாக கட்டியிருக்காங்க. மன்னார்குடிக்கு இப்போ நாங்கள் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வந்து அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு மாறி வந்தோங்க. வரும்போது செம்ம டயர்டு தான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ரொம்பவே அழகான இந்த மன்னார்குடியில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான கோவிலை பார்க்க போகிறோம். அப்படியே மொச்சு கட்டணும்டா, கட்டுறான் மொச்சு கட்டுறான். வர வந்துடுறா, கார் வந்துடுறா. அப்படியே போடா, அப்படியே போடா, அப்படியே நீ போடா, நான் எடுக்கிறேன் போடா. நீ பாட்டு மச்சி கட்டுன்னு போயிடுறா. மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் வந்து எங்கள் நண்பர் ரூம் எடுத்து கொடுத்தாரு. அங்கேயே நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ ஆட்டோவில் ஏற போகிறோம். ஆட்டோவில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம். மன்னார்குடியிலேயே பெரிய ஒரு தெப்பக்குளம்னு சொல்லலாம். திருவாரூரில் எப்படி தெப்பக்குளத்துக்கு நடுவில் ஒரு கோவில் இருக்குமோ அதே மாதிரியான அமைப்பில் இந்த தெப்பக்குளம் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே இந்த ரிசப்ஷனும் வச்சுருக்காங்க அவருடைய மண்டபத்தில். அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே தெப்பக்குளத்துக்கு போயிட்டு அதையும் காட்ட போகிறோம் பாருங்கள். நம்ம போக போகிற கோவில் அதுதாங்க, பெரிய ராஜகோபுரம் தெரிந்து பாருங்கள். அந்த கோவிலுக்குள்ளே தான் செங்கமலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான அந்த யானை இருக்குது. ரொம்ப அந்த யானையோட ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. நாங்களும் நம்மளோட சேனலில் காட்டலான் இருக்கோம். பாருங்கள், இப்போ சரியாக மணி 11:30 கரெக்டாக 11:45 ஆகுதுங்க. கோவிலுடைய நடையை சாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ போனாலும் கோவிலுக்குள்ளே பெருசாக தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ கோவிலுடைய நடையை சாத்திட்டாங்கன்னா, அதனால் ரிசப்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் மறுபடியும் ரூமில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஈவினிங் 4 o'clock மேலே கோவிலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்காக காட்டுறோம். பாருங்கள், இப்போ இந்த முக்கியமான ஜங்ஷன் இது. இங்கேருந்து தான் அந்த பட்டுக்கோட்டை, பேராவூரணி, பக்கத்தில் திருவாரூர், இந்த ஊர்லாம் வந்து இந்த மன்னார்குடிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஊர்கள். திருச்சியில் வந்து நாங்கள் மன்னார்குடிக்கு ஸ்ட்ரைட் பஸ் கிடைக்காததால் தஞ்சாவூர் பஸ்ஸை வந்து அங்கேருந்து மாறி வந்ததால் ஒரு 3 மணி நேரம் 3 hours ஆகிடுச்சு. ஏன்னா 100 kilometer வந்துடும் திருச்சி டு மன்னார்குடி. கரெக்டாக ரிசப்ஷன் டைம் வந்து 11:30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த ஆன் டைமுக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். இப்போ போய் ரிசப்ஷனில் அட்டன் பண்ணிவிட்டு லஞ்ச் அங்கேயே சாப்பிட்ற போகிறோம். செம்ம வெயில் காயுதுங்க. வெயில் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதிகமாகவே வெயில் காயுது. சென்னையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இங்கேயும் வெயில் இருக்குது. இப்போ ஆட்டோவில் அப்படியே அந்த ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டே போய்ட்டுருக்கோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஊராக தான் இருக்குது. இந்த ஊருக்கு நான் வந்து ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு தான் சென்னையிலேருந்து பட்டுக்கோட்டை ஒரு டெத்து ஒன்று, வள்ளலாருடைய பக்தர் ஒருத்தர் பாடகர், அவர் மலையூர் சதாசிவம்னு சொல்லுவாங்க, அவருடைய அந்த இறப்பு செய்தி கேட்டு நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம். அப்போ கடைசியாக இந்த ஊர் வழியாக தான் அந்த பஸ்ஸு வந்து போச்சு பட்டுக்கோட்டைக்கு. அப்போ நான் இந்த கோவிலை பார்த்துட்டே போனேன். என்னடா பெரிய கோவிலாக இருக்குது, இந்த கோவிலை வந்து நம்ம என்னைக்கு நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம், எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் மனசில் நினச்ச மாதிரி 4 மாதங்கள் கழித்து நண்பர் ஒருத்தர் மன்னார்குடியில் இருக்கார், அவருடைய மேரேஜ் அதை தொட்டு கரெக்டாக நாங்கள் அந்த ஊருக்கு மறுபடியும் வந்துட்டோம் பாருங்கள். இன்றைக்கி இந்த கோவிலை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ கரெக்டாக ஒரு 1.5 kilometer நம்ம வந்துட்டோம் ஆட்டோவில். இப்போ அந்த கோவிலுடைய
தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்குது. அது அந்த கோவிலோட தெப்பக்குளமானு எனக்கு சரியாக தெரிலங்க. ஒரு பெரிய தெப்பக்குளம் மன்னார்குடியில் இருக்குது. அந்த தெப்பக்குளத்துக்கு நடுவுலேயும் கோவில் இருக்குது. அது தெரிந்து பாருங்கள். அதை தான் நான் வந்து விசிட் பண்ணேன் முதல்ல. அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல பஸ்ஸில் வந்தேன் சென்னையில் இருந்தேன். அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. காலையில் நாங்கள் இந்த பக்கம் போனோம். அப்போ தான் மன்னார்குடியை முதல் வாட்டி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 4 மாதங்கள் கழிச்சு இப்போ நான் ஃபேமிலியோடய வந்திருக்கேன். அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோவில் தெரிந்து பாருங்கள். அதே போல் தான் திருவாரூர் குளத்துலையும் பார்க்க முடியும். திருவாரூர்லேயும் இந்த மாதிரியான குளங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவாரூர் கோவிலில் கூட. இங்கே போட்டிங்லாம் கூட இருக்குங்க. போட்டிங் வர வழியில் பார்த்தேன். அதுக்கு சார்ஜஸ்லாம் எழுதி போட்டிருக்காங்க. போகலான்னு பார்த்தோம், ஆனால் ரொம்ப வெயிலாக இருக்குது. நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்ததால் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அப்புறம் இந்த குளத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு குளம். இந்த மாதிரி ஒரு பெரிய குளத்தை நான் எங்கே பார்த்துருக்கேன்னா திருவள்ளூரில் வீரராக பெருமாள் கோவில் குளத்தை வந்து நான் பார்த்துருக்கேன். இது அதை விட பெரிய ஒரு குளம் மாதிரி தெரியுது. இந்த ஊர் மக்களை கேட்டால் இது வந்து ஏசியாவிலேயே பெரிய ஒரு குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. சேனல் 23 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காவிரியோடைய கிளை நதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளத்தை. சரிங்க, இப்போ இந்த குளத்தில் ரொம்ப புனிதமான நீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம அட்லீஸ்ட் ஒரு நம்ம கை கால் அதில் நினச்சாதான் நம்மளுக்கு ஒரு புனிதமான அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். போயிட்டு காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ரீவித்யா கணபதி அப்படின்ற பெயரில் ஒரு ஷீரடி சாய்பாபா ஆலயம், அதுக்குள்ளே ஸ்ரீவித்யா கணபதி வச்சுருக்காங்க. முக்கியமான விஷயம் நான் சொல்ல மாட்டேங்க, ராஜகோபால சுவாமி கோவிலுடைய பெயர் கூட ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. கூகுள்லேயும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. வெயில் அந்த மாதிரி வாட்டி எடுக்குது, இன்னும் குறையவே இல்லை. இப்போ ரூமுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 4 மணிக்கு மேலே நம்ம ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு போகலாம். என்னோடய பசங்க வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க, அந்த செங்கமலம்ன்ற யானையை போயிட்டு பார்க்கணும், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்காங்க. சரி பார்ப்போம். ஓகேங்க, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆயிடுச்சு. இப்போ கோயிலுக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பாருங்கள், ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 54 அடி உயரமுள்ள இந்த கல் தூண் வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. தஞ்சை நாயக்க மன்னர்களால் செதுக்கப்பட்ட ஒரு பெரிய கல் தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல் தூணுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட பிரம்மாண்ட தூண். இந்த தூணோட உச்சியில் பார்த்தீங்கன்னா கருடாழ்வாருக்கு ஒரு சன்னதியே மேலே வச்சுருக்காங்க. அது தூணுக்கு மேலே அப்படியே தெரியுது. அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இது ராஜகோபால சுவாமியோடைய கீழராஜ வீதி அந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், அந்த தூணுக்கு மேலே எவ்வளோ அழகாக அந்த சன்னதி அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ராஜகோபால சுவாமியுடைய அந்த கீழராஜ வீதியிலேருந்து அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கோம். உள்ளே போயிட்டு நம்ம பெரிய ஒரு தரிசனத்தை பண்ண போகிறோம். எக்ஸைட்டிங்காக இருக்குது ரொம்பவே. ஏன்னா கோயிலுடைய என்ட்ரன்ஸே ரொம்ப பிரம்மாண்டமாக நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரி இருக்குது. அந்த முன் மண்டபங்கள்லாம் வந்து சிற்பங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக செதுக்கியிருக்காங்கங்க. நம்ம வீடியோவில் நிறைய நான் சொல்லியிருப்பேன், சிற்பங்கள் நிறையவே நம்ம லாஸ்ட் டைம் மார்கபந்து கோவிலில் கூட நிறைய சிற்பங்கள் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான், அந்த அளவுக்கு இங்கே இல்லைனாலும் இந்த முன் மண்டபங்களில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பழங்கால ஓவியங்கள், அந்த வண்ணங்கள்லாம் தீட்டப்பட்டு அழகாக இருக்குது. எங்கே பார்க்க போகிறேன்? இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். செங்கமலம் கோயிலுக்கு தான் வந்து செங்கமலம் போயிடலாம். அவனுக்கு என்னன்னு தெரியாமல் செங்கமலம் நினைக்கிறான். எங்கள் வீடு கூரை வீடு அழகாக குழந்தைங்க விளையாடிங்க. சூப்பர் வீடு வருது. எவ்வளோ நிம்மதியாக இருக்கும்ல. கோயில் பக்கத்துலேயே இல்லை. கோவில் ராஜகோபுரத்துக்கு ரொம்பவே பக்கமாக வந்துட்டோங்க. இந்த கோவில் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கோவில்னு சொல்லலாம். வைணவ திருத்தலங்களில் வந்து ராஜகோபால சுவாமி வந்து கிருஷ்ணரின் ஒரு வடிவமாக வந்து பார்க்குறாங்க. இந்துக்கள் வந்து இதை
தட்சிண துவாரகை அப்படின்ற பெயராலையும் அழைக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. பாருங்கள், இப்போ அந்த சூரியன் வந்து ரொம்ப நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு, சரியாக வீடியோ எடுக்க விடாமல். அந்த கோபுரம் வந்து மறைச்சதால் அழகான ஒரு வீடியோ நம்மளால் எடுக்க முடியுது. கோவில் வந்து கிழக்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய பெரிய ராஜகோபுரத்தை வந்து வச்சுருக்கு. இதோடி சூப்பர். என்ன இடம் அப்படியே நிறுத்திக்கோ, செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகும்பொழுதே செங்கமலம் அழகாக நின்றுட்டுருக்காங்க. என்ன ஒரு அழகாக நின்றுட்டுருக்கு பாருங்கள், எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஹேர் ஸ்டைலை பற்றி நான் சொல்லியிருப்பேன், ரொம்பவே சூப்பராக. அந்த யானையுடைய அந்த பாகன் வந்து ரொம்ப ஒரு முயற்சி பண்ணி அந்த ஹேர் ஸ்டைலை வந்து ரொம்ப அழகாக வெட்டி விட்டுருக்காரு. அதுதான் இந்த யானையுடைய முக்கியமான ஒரு அழகு. இப்போ நம்ம அந்த யானைக்கிட்ட போய்ட்டு பசங்கள்லாம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த அழகான காட்சி. ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், இங்கே வந்து செல்ஃபி யாரும் யானைக்கு முன்னாடி எடுக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து தள்ளி நின்று வீடியோ எடுப்போம். இந்த ஒரு ஹேர் ஸ்டைலு தாங்க, அது தெரியுது பாருங்கள். இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். ரொம்பவே ஃபேமஸான ஒரு யானை இது, செங்கமலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் யானை. இதுக்கு முன்னாடி இதே பெயரில் ஒரு யானை இருந்திருக்கு. அது வந்து பல வருடங்களுக்கு முன்பு இதே கோவிலுடைய வளாகத்தில் பின்னாடி வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை தொடர்ந்து இந்த யானை ரொம்ப க்யூட்டான ஒரு யானை. நிறைய வீடியோ நான் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். நீங்களும் யூடியூப்பில் போய்ட்டு செங்கமலம் மன்னார்குடின்னு போட்டாலே இந்த யானையை பற்றின நிறைய வீடியோக்கள் வரும், நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த யானையோடைய பாகன் வந்து ரொம்ப அழகாக அந்த ஹேர் ஸ்டைலை வந்து அவர் தான் டிசைன் பண்ணி ரொம்ப மெனக்கெட்டு அதை வந்து அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. யானைக்கிட்ட குழந்தைங்களாம் ஆசீர்வாதம் வாங்கினது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். உள்ளவா இந்த கோவில் ரொம்பவே பழமையான கோவில் அப்படின்றதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. கோவிலுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த வைப்ரேஷன் அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த கோயிலுடைய வளாகத்தில் 16 கோபுரங்களுடன் 7 தூண்கள், 24 சன்னதிகள், 7 மண்டபங்கள்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. கோயிலுடைய தலமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ராஜகோபால சுவாமி தான் வந்து இந்த கோயிலுடைய கடவுள். தலத்துடைய இறைவி அவங்க வந்து செங்கமல தாயார். அந்த செங்கமல தாயாருடைய பெயரை தான் அந்த யானைக்கு வச்சுருக்காங்க. இந்த செங்கமல தாயாருடைய சன்னதியும் பழங்கால இந்த கோவிலும் ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக தான் இந்த மன்னார்குடியில் வந்து இருக்குங்க. தல தீர்த்தம் வந்து அரித்ரா நதி, துர்வாச தீர்த்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, திருப்பார்கடல், கோபிகா தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்லாம் இந்த தீர்த்தத்துக்கு வந்து வச்சுருக்காங்க. கோவிலுக்குள்ளே வந்து அழகான வைப்ரேஷனோட நம்ம சாமி பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே க்ரௌட்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நிறைய கோவில்களில் வந்து நிறைய கூட்டம் இருக்கும், நம்மளால் சாமி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், டைம் ஆகும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒருவேளை சனிக்கிழமையில் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சண்டேயில் வந்திருக்கோம். இந்த கோவிலுடைய விழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி பெருவிழா, அதுக்கப்புறம் தேரோட்டம்லாம் நடைபெறுமா. ஆடிப்பூரத்தன்னைக்கு வந்து செங்கமலத்தாயார் வந்து தேரில் அந்த வளம்லாம் வர்றதெல்லாம் இந்த கோவிலில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ இந்த கோயிலை யார் கட்டியிருக்கா, இதுதான் நம்மளுக்கு தேவை, ரொம்ப முக்கியமான ஒன்று. மன்னார்குடி அந்த கல்வெட்டுகளெல்லாம் வந்து இந்த கோயிலுடைய பெயர் வந்து ராஜாதி ராஜராச விண்ணகர் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கப்பட்டதால் இது வந்து கண்டிப்பாக சோழ பெருவேந்தன் ராஜாதிராசன் அவருடைய பெயரால் தான் எழுதப்பட்டது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்து இந்த கோயில் வந்து இறைவனுக்கு வண்டு வராபதி ஆழ்வார் அப்படின்ற பெயர் வழங்கி வந்திருக்காங்க. 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் இங்கு வாழ்ந்தமையால் ராஜாதிராஜ சதுர்வேதி மங்கலம் என்றும், செண்பக மரங்கள் அருந்த காடுகள் நிறைந்த காணப்பட்ட காடுகள் இருந்ததால் இதை வந்து செண்பகாரண்யா சேத்திரம் அப்படின்ற பெயரெல்லாம் வச்சுருக்காங்க. குலோத்துங்க சோழன் இந்த கோயிலை வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால் ராஜகோபாலன்
கோவில் கொண்டிருப்பதால், அதாவது கோவிலில் ராஜகோபாலன் இருக்கிறதால ராஜ மன்னார்குடி என்றும், மன்னர்கள் கோபாலனுக்கு கோவில் கட்டியதால் மன்னார் கோவில் என்றும் இந்த ஊர் அழைக்கப்பட்டது. அதுதான் பின்னடைவில் மன்னார்குடி அப்படின்ற பெயர் வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. கோயிலுடைய முதலாம் குலோத்துங்க சோழனால் சுண்ணாம்பு கலவை மற்றும் செங்கல் கொண்டு தான் வந்து 1000 அந்த 1000லேருந்து 1100 அந்த ஆண்டுகளில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த கோவில் 1000 வருடங்களுக்கு மேலே உள்ள ஒரு பழமையான கோவில் அப்படின்றது தெரிய வருதுங்க. கண்டிப்பாக நம்ம சோழ நாடு தான் இதெல்லாம். தஞ்சாவூர், திருவாரூர் இது போன்ற ஊர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மன்னார்குடி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, நிறைய ஒரு நீடாமங்கலம், இதெல்லாம் வந்து இந்த ஊரில் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஊர்கள். இதெல்லாம் வந்து சோழ தேசம்னே சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். தஞ்சாவூர் இங்கேருந்து ஒரு வெறும் 40 கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், கிளைமேட் அப்படியே மாறிட்டே வருது. சூப்பராக இருக்குது. அப்படியே மழை வர மாதிரி கிளைமேட் மாறிடுச்சு. நாங்கள் கோவிலுக்குள்ளேருந்து வெளியில் வரும். டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆக போகுது. இந்த கோவிலில் வந்து லைட் வந்து வேறு லெவலில் சூப்பராக போட்டிருக்காங்க. லைட் போட்டவொடனே இந்த கோவிலுடைய அழகே இன்னும் சூப்பராக மாறிடுச்சு. செங்கமலம் இன்னும் நிறைய க்ரௌட் வந்து அந்த யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் வெளியில் வந்து மறுபடியும் பார்த்துட்ருக்கோங்க. கோவிலை சுற்றி வரவங்களாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து சென்னை இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்ப போகிறோம். அதனால் பஸ்ஸு வந்து எங்களுக்கு கரெக்டாக ஒரு 7:45க்கு வந்து நைட்டு சென்னை பஸ் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பணுன்றதால கோவிலுடைய வெளி வட்டாரங்களெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கோவில் இது. ஆனாலும் சாமியை ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சுது. சாமி தரிசனமும் செங்கமலத்துக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கினதால் இங்கே கொஞ்ச நேரம் அமர்ந்து இருந்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பலான் இருக்கோம். ரொம்பவே ஒரு திருப்தியான ஒரு கோவில் இந்த மன்னார்குடி பெருமாள் கோவில். இது 108 திவ்ய தேச தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு முக்கியமான ஒரு கோவில் தான் இது. இப்போ பாருங்கள், செங்கமலம் அந்த யானை வந்து குளிக்கக்கூடிய ஒரு தொட்டி இந்த கோவிலில் ரீசெண்டாக கட்டினாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தொட்டியை வந்து நம்ம பார்க்க போகலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் செங்கமலம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது பெரிய ஒரு சந்தோஷத்தோடு நம்ம இந்த மன்னார்குடியை விட்டு கிளம்ப போகிறோம். மன்னார்குடியில் இன்னும் நிறைய ஃபேமஸான விஷயங்கள் எத்தனையோ இருக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சது இந்த கோவிலை பார்க்குறது மட்டும்தான். உள்ளே இருக்கக்கூடிய நிறைய தெய்வ சன்னதிகள்லாம் இருக்குது. நம்ம திருச்சியில் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ராமானுஜருடைய ஒரு சன்னதி இருக்குது. என்ன ஒன்று, திருச்சியில் வந்து ஒரிஜினலாக அவருடைய உருவம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கத்தில். இங்கே வந்து அவருடைய படம் ஒன்று வச்சுருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த செங்கமலம் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபால சுவாமி, அதாவது ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோயிலுடைய இந்த அனுபவம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். இப்போ நம்ம அந்த தொட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம். இந்த கோயிலை வந்து சுற்றி வரும்பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஏற்கனவே இருந்த அந்த செங்கமலம் பழைய ஒரு யானை வந்து இங்கே தான் வந்து இறந்து அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய இந்த செங்கமலம் குளிக்கக்கூடிய இந்த தொட்டி இதுதான். அதை தான் வந்து என் பசங்க வந்து கூட்டின்னு போய் எனக்கே காட்டுறாங்க. அவங்க நிறைய வீடியோவில் பார்த்துருப்பாங்க பொழுது. இந்த இடத்துக்கு அவங்களே வந்து எனக்கு சொல்லி கூட்டின்னு வந்து எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அழகாக தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி எடுத்துருக்காங்க, ஏதோ க்ளீன் பண்ணுறாங்க போல். லைட் பாருங்கள், கோவில் ஃபுல்லாகவே எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது அந்த கோவில். கிளைமேட்டும் அப்படியே சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டே வந்ததால் என்ன ஒரு அழகாக இப்போ ப்ளூ ஸ்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எடிட் பண்ண மாதிரி இருக்குது ஒரு வீடியோ. நான் எந்த எடிட்டும் பண்ணல. வானம் அப்படியே மாறிடுச்சு. அது வீடியோ எடுக்கும்போது ப்ளூவாகவே சூப்பராக அமர்ந்துச்சுங்க. ஓகேங்க, ஓவரால் இந்த கோவிலை பார்த்து முடிச்சிட்டோம். மிக ஒரு அழகான ஒரு சந்தோஷத்தோடு இந்த கோவிலேருந்து நம்ம அப்படியே கிளம்பலாம். நம்ம வீடியோவில் நிறைய, அதாவது நம்ம சேனலில் வர வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள். நிறைய ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செங்கமலம் பாருங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்கு, அதுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், see you. நன்றி, வணக்கம்.